தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். வெங்கி அல்தூரியோட இயக்கத்துல ரெடியா இருக்க திரைப்படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்துடைய அஃபீஷியலான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சூர்யா அவர்கள் பயங்கர பணக்கார லுக்ல இருக்காரு. அவரு கூட ஒரு குழந்தையும் இருக்கு. இந்த படத்துடைய கதையாவே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 20 வயசு பொண்ணா நம்ம எல்லாருமே ரசிச்ச பிரேமலு படத்தோட ஹீரோயினான அமிதா பைஜூ நடிச்சிருக்காங்க. அவங்க 45 வயசா இருக்க சூர்யா அவர்கள காதலிக்கிறாங்க. சூர்யா அவர்களுக்கு ஏற்கனவே கல்யாணமும் நடந்து ஒரு குழந்தையும் இருக்கு. இப்படிப்பட்ட நபருக்குள்ள ஒரு காதல் உண்டாகுது. அந்த காதல் என்னவா இருக்குன்றது தான் இந்த படத்துடைய கதையா இருக்க போதுன்ற மாரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்க போதுன்னு. ஆக்டர் ரியோ ராஜ இத்தன நாள் ஒரு ஹீரோவா பார்த்திருப்போம். இப்போ ஒரு புரொடியூசரா அவதாரம் எடுக்குறாரு. ரிவர் ரூட் ஸ்டுடியோ அப்படின்றது அவருடைய புரொடக்ஷன் கம்பெனியா இருக்கு. இந்த படத்தோட ஹீரோவா எடிட்டர் வருணும், யூடியூபர் ராம் நிஷாந்தும் ஹீரோவா நடிக்கிறாங்க. அறிமுக இயக்குனர் ஹரிஷ் துரைராஜோட இயக்கத்துல ரெடியா இருக்க திரைப்படம் கான் சிட்டி. இந்த படத்தோட ஹீரோவா அர்ஜுன் தாஸ், இந்த படத்தோட ஹீரோயினா ஆனா பென் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய மியூசிக் ரைட்ஸை டி சீரீஸ் அஃபிஷியலா வாங்கியிருக்காங்கன்ற அப்டேட்டை அந்த கம்பெனியே அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டரா ஷான் ரால்டன் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜெயிலர் பார்ட் 2 இந்த படத்துல ஒரு சூப்பரான ஓப்பனிங் சாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாக சூப்பர் சுப்பு எழுதியிருக்காருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ஜெயிலர் படத்துல நம்ம எல்லாருமே அவருடைய லிரிக்ஸ்ல வந்த பாட்டை என்ஜாய் பண்ணியிருப்போம். அண்ட் வேட்டையினையுமே அவர் எழுதியிருந்தார். இப்போ இந்த படத்துலையும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங்கை சூப்பர் சுப்பு எழுதியிருக்காருன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. துரந்தர் பார்ட் 2 அண்ட் டாக்ஸிக் இந்த ரெண்டு படமே மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. துரந்தர் பார்ட் 2 உடைய டியூரேஷன் 3 hours 40 minutes. டாக்ஸிக் உடைய டியூரேஷன் 3 hours 15 minutes இல்லைனா 3 hours 25 minutes என்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அண்ட் துரந்தரை பொறுத்த வரைக்கும் பார்ட் 2 மட்டும் இல்லாமல் பார்ட் 3க்கும் லீடு கொடுக்குற மாதிரியான ஒரு அப்டேட் இந்த படத்தில் இருக்க போதான். ஒரு சீக்குவலாக இருக்க போகுதுன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. அஸ்வத் மாரிமுத்தோடைய இயக்கத்துல சிலம்பரசன் ஹீரோவா நடிக்கிறான்ற அப்டேட்டை நான் கொடுத்திருந்தேன். அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு ராம்காமா இருக்க போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ரீசெண்டா ஆக்டர் தனுஷ் எக்கோ படத்தோடைய இயக்குனரை மீட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதன் காரணமா தனுஷ் அவர்களும் எக்கோ படத்தோடைய இயக்குனரான டிஞ்சித் அயநாதனும் சேர்ந்து ஒரு படத்துல ஒர்க் பண்ணலான்ற மாதிரி பேசியிருக்காங்களாம். கூடிய விரைவில் இந்த படத்தை பத்தின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும்ன்ற டாக்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல கார்த்தி நடிக்க போற திரைப்படம் தான் கைதி 2. இந்த படத்துல இருந்து ஒரு ஸ்பெஷலான கிளிம்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கிளிம்ஸோடைய டைட்டில் கூட டில்லி அப்படின்ற மாதிரி வரப்போகுதுன்ற அப்டேட்டை நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஆனா இப்போ கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அது வெறும் டில்லி இல்லை, டில்லி ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது தான் இந்த ஒரு டைட்டிலாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஒரு சூப்பரான ப்ரோமோவை மார்ச் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி தனுஷோடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் காரா ரிலீஸ் ஆக போகுது. அதே டேட்ல தெலுங்குல ராம் சரணுடைய நடிப்புல ரெடியா இருக்க திரைப்படம் பேடி, அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. 2 படத்துக்குமான டப்பிங் ப்ராசஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்குன்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. திருச்சிற்றம்பலத்தோடைய இயக்குனரான மித்ரன் ஜவஹருடைய இயக்கத்துல ரெடியா இருக்க திரைப்படம் தான் அதிர்ஷ்டசாலி. இந்த திரைப்படம் ஒரு சில காரணங்களால ஷூட்டிங் போகாம நடுவில் நின்று இருந்தது. இப்போ அந்த ஓவரால் ப்ராஜெக்டே ஐங்கரன் இன்டர்நேஷனல் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போறாங்க. இந்த படத்துடைய ஹீரோவா ஆக்டர் மாதவன் நடிச்சிட்டு இருக்காருன்றதும் குறிப்பிடத்தக்கது. மயிலாட் படத்துடைய இயக்குனரான ராஜ்முருகன் ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, குக்கு படத்துடைய கதையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தான் யோசிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் தினேஷ் அவர்கள்கிட்ட இந்த கதையை சொன்னன்றதையும் சொல்லியிருக்காரு. சப்போஸ் இந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.